வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து நமக்கு 500 பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி சப்போர்ட் லெவல் 1 உடைச்சு சப்போர்ட் லெவல் 2 நமக்கு உடைச்சிச்சு. ஆனால் இங்கே சப்போர்ட் லெவல் 3 நமக்கு ரீச் பண்ணலை. ரீச் பண்ணாமல் மார்க்கெட் வந்து திரும்பவும் நமக்கு சப்போர்ட் லெவல் 2, 1, 2 பிரேக் பண்ணி 500 பாயிண்ட்டையும் பிரேக் பண்ணுச்சு. ஆனால் இங்கே நமக்கு கரெக்டாக 25,000 இந்த நம்பரை வந்து நமக்கு தொட்ட உடனே திரும்பவும் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி திரும்பவும் மார்க்கெட் வந்து நமக்கு 2 சப்போர்ட் லெவலையும் உடைச்சு 3வது சப்போர்ட் லெவலையும் இங்கே உடைச்சிச்சு. ஆனால் நமக்கு ஜோனை எக்ஸிட் பண்ணலை. எக்ஸிட் பண்ணாமல் திரும்பவும் சப்போர்ட் லெவல் 2 ஜோனில் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த நம்ம எக்ஸாக்டாக இந்த ஜோனை வச்சு பிளான் செட் பண்ணியிருந்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து நமக்கு இங்கே 500 பாயிண்ட் ஜோனில் க்ளோஸ் ஆயிருக்கு. 500 பாயிண்ட்டுக்கு மேல் நோக்கி மார்க்கெட் நகருது அப்படின்னா முதல் கட்டமாக 25,024 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பாயிண்ட் நமக்கு ரொம்ப முக்கியமானது. மேலும் இந்த ஜோன் 25,100 இந்த ஜோனை நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிட் பண்ணணும். எக்ஸிட் பண்ணுச்சுன்னா அடுத்த கட்டம் கண்டிப்பாக நமக்கு 25,222 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மேலும் இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 25,382 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ 500 பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் நகர்ந்துச்சுன்னா 24,666 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 24,506 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 24,308 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்கே ஜோன் இருக்கு. இந்த ஜோனை நம்ம எக்ஸிட் பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் சார்ட் பேட்டர்ன் வச்சு அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலில் பார்த்துடலாம். இங்கே 2 பாக்ஸ் வரைஞ்சிடும். அதாவது மார்க்கெட் வந்து நமக்கு இந்த முதல் பாக்ஸில் நுழையுதா, 2வது பாக்ஸில் நாளைக்கு நுழையுதான்னு பார்ப்போம். முதல் பாக்ஸில் நமக்கு நுழைஞ்சதுன்னா கண்டிப்பாக திரும்பவும் நமக்கு இந்த 25,000 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த 25,000 உடைச்சுன்னா நம்ம 100 வரைக்கும் 25,100 வரைக்கும் ஒரு ஜோன் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஜோன் நமக்கு உடைச்சா தான் அடுத்து 200 நோக்கி நமக்கு மார்க்கெட் மூவ் ஆகும். இதே மார்க்கெட் கீழ் நோக்கி நகருது அப்படின்னா நமக்கு அடுத்து 24,700 ரீச் பண்ணும். இப்போ இந்த 700ஐயும் உடைச்சு மார்க்கெட் இந்த 2வது பாக்ஸ்ல நுழைஞ்சிச்சுன்னா அடுத்த கட்டம் 24,600 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்டில் வெட்ஜை வச்சு அனலைஸ் பண்ணிடலாம். இந்த வெட்ஜில் நம்ம பார்க்கணும் போது மார்க்கெட் வந்து இந்த வெஜ்ஜு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் நமக்கு க்ளோஸ் ஆகும் பொழுது வெஜ்ஜுக்குள்ளே போய் நமக்கு இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கோட க்ளோசிங் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து அடுத்து ஏறுமா இறங்கும் முகத்தை நோக்கி இருக்கா, ஏறுமுகத்தை நோக்கி இருக்கான்னு நம்ம அனலைஸ் பண்ணலாம். அடுத்து பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். நிஃப்டி 50 மாதிரியே பேங்க் நிஃப்டியும் 500 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆகி சப்போர்ட் லெவல் 1 உடைச்சிச்சு. இங்கே ஆனால் நமக்கு சப்போர்ட் லெவல் 2 ரீச் பண்ணலை. சப்போர்ட் லெவல் 2 ரீச் பண்ணாமல் மார்க்கெட் திரும்பவும் 1 உடைச்சு 500 பாயிண்ட்டையும் உடைச்சிச்சு. இங்கே கரெக்டாக நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவல் 1 வந்து ரீச் பண்ணுச்சு. ஆனால் நமக்கு எக்ஸிட் ஆகலை. இந்த எக்ஸிட் ஆகாமல் திரும்பவும் மார்க்கெட் வந்து படிப்படியாக நமக்கு 500 பாயிண்ட்டை உடைச்சு சப்போர்ட் லெவல் 1ஐயும் உடைச்சிச்சு. ஆனால் சப்போர்ட் லெவல் 2க்கு நமக்கு ரீச் ஆகவே இல்லை. இந்த இடத்துல திரும்பவும் ஜோனில் என்ட்ரியே ஆகாமல் சப்போர்ட் லெவல் 1 ஜோன்லேயே நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து 500 பாயிண்ட்டு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு பார்த்துடலாம். இங்கே 500 பாயிண்ட் ஜோனில் க்ளோஸ் ஆகிருக்கு. 500 பாயிண்ட்டு மேலேயே மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா நமக்கு முதல் கட்டமாக 55,776 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இங்கே நம்ம இந்த ஜோன் எடுத்துக்கலாம்.
இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சுன்னா நமக்கு அடுத்து 56,000 உடைக்கும். 56,000 உடைச்சிச்சுன்னா 56,200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 56,570 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இப்போ சப்போர்ட் லெவல் நமக்கு இங்கே ரீச் பண்ணுது அப்படின்னா முதல்ல 54,982 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 54,612 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 54,188 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் அனலைஸ் பண்ணிடலாம். மார்க்கெட் வந்து கடந்த 4வது மாதம் 21ஆம் தேதியிலிருந்து நமக்கு இந்த மே மாதம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோன் இந்த சேனல்குள்ளேயே தான் நமக்கு மேலேயும் கீழேயும் ட்ரேட் ஆகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போது மார்க்கெட் வந்து நமக்கு நடுவில் இருக்கு. எந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேலும் இது சைட்வேஸ்லி தொடர்ந்து மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு எடுத்து நமக்கு ஏதாவது ஒரு பக்கம் கண்டிப்பாக ஒரு ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் நாளைக்கும் நாளன்னைக்கும் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. மேலும் நமக்கு வியாழக்கிழமை வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்டில் அனலைஸ் பண்ணிடலாம். இங்கே நமக்கு இது ஒரு எம் ஃபார்மேட்டை நம்ம இதை கன்வெர்ட் பண்ணோம்னா திரும்ப மார்க்கெட் எங்கே வரைக்கும் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 52,000 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே நமக்கு டபிள்யூ ஃபார்மேட்டாக மாறுது அப்படின்னா நமக்கு திரும்ப எங்கே வரைக்கும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 54,400 வரைக்கும் வந்து திரும்ப மார்க்கெட் வந்து இந்த லெவலை அதாவது 56,000 உடைச்சு மேல் நோக்கி மார்க்கெட் போகிறதுக்கும் அதிகபட்ச வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.